வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு உளவியல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்த டாபிக் கிரைம் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. அந்த சீரிஸை ஒரு சில காரணங்களால கண்டினியூ பண்ண முடியல. அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு 23 டெஸ்டோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம்ல கொடுத்துருப்போம். 23 வீடியோவும் நம்மளுக்கு யூடியூப்ல இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இது 24வது டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 20 கொஸ்டின் வச்சிருந்தோம். அடுத்து 10 மாத்திருந்தோம். அதுல ஒரு சில பேர் அதிருப்தி தெரிவிச்சனால நம்ம கொஸ்டினை வந்து 15 மாத்திருக்கோம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஸ்டினோட எண்ணிக்கையை இந்த பிடிஎஃப்ல இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் வரும். கிரைம் டெஸ்ட் சீரிஸ் 24ல இருந்து. இதோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம்ல கொடுத்துருக்கோம். டெலகிராம்ல இருக்க டெலகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல போய் ஜாயின் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பாருங்க. அதுல இருக்கிற டவுட்டை நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போலாம். இதுல இருக்கிற ஒரு 15 கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்ற மெத்தட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கணேஷ் என்பவர் தனது கை கடிகாரத்தை 5% நஷ்டத்தில் 1140க்கு விற்பனை செய்கிறார். அதுவே 5% லாபத்தில் லாபம் பெற வேண்டும் எனில் எவ்வளவு ரூபாய்க்கு கை கடிகாரத்தை விற்பனை செய்ய வேண்டும் சொல்றாங்க. நீங்க நஷ்டம் 5% சொன்னாங்கன்னா நீங்க என்ன வச்சுக்கணும் அப்படின்னா 95% வச்சுக்கோ. ஓகேவா? 95% பாக்ஸ் மெத்தட்ல ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம் 5 செகண்ட்ஸ்ல. ஓகேவா? நார்மல் மெத்தட்ல போனா நமக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். கால்குலேஷன் கொஞ்சம் பெருசா போகும். பாக்ஸ் மெத்தட்ல ட்ரை பண்ணு. 5% நஷ்டம் அப்படின்னா 95, 100 பார்டரா வச்சுக்கோங்க. 100ல இருந்து நஷ்டம்னா கழிச்சு போடுவேன், லாபம்னா கூட்டி போட போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? 100ல இருந்து 5% நஷ்டம்னா 95. 95% எவ்வளவு விற்கிறாரு? 1140க்கு விற்கிறாரு. லாபம் எவ்வளவு வேணும்? 5% லாபம் பெற வேண்டும்னா எவ்வளவு வித்திருப்பாரு? அப்ப 5% லாபம் வேணும்னா 105க்கு எத்தனைக்கு வித்திருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். 95க்கு வித்தது 1140. 105க்கு எவ்வளவு விற்க போறோம்? பாக்ஸ் இதுதான். மேல கீழே டிவைட் பண்ணிக்கலாம். சைட்ல இருக்கிறத டிவைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் போகும்போது கிராஸ்ல ஆப்போசிட் போறோம்னா மல்டிபிளிகேஷன் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா? 19 5 105. கீழே 2 10 1 5. 19 அடி ஒரு 19 19 6 19 114. அப்ப இங்க மேல 60 இருக்கு. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ண பார்க்கலாம். 21 இன்ட்டு 6 ஒரு 0 60 இருக்கு. அப்படியே 6 மல்டிப்ளை பண்ணலாமா? 1 6 6 6 2 12 ஒரு 0 1260 அப்படின்னு வந்துரும். அவ்வளவுதான். 2 ஸ்டெப்ல டிவைட் பண்ண, மேல கீழே டிவைட் பண்றோம், சைட்ல டிவைட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளைல மல்டிபிளிகேஷன் பண்ணா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன்? 19 5 195, கீழே 21 5 105, மேல 19ஆல சைட்ல டிவைட் பண்றேன். 19 6 114. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துருச்சு 1260 அப்படின்னு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் 1260, டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து இரண்டாவது क्वेश्चन. இரண்டாவது क्वेश्चन பாருங்க பார்க்கலாம். ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எம் என்பவர் n இன் சகோதரர், பி என்பவர் n இன் சகோதரர். ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராமே வரைஞ்சிரலாம். எம் என்பவர் n இன் சகோதரர் சொல்லிருக்காங்களா? எம் என்பவர் n இன் சகோதரர். ஆண் பெண் சொல்றதுனால நான் இங்க ஆண் குறிச்சிருக்கேன். ஓகேவா? ஆண்கள்னா நம்ம சதுரம் போட்டுக்கலாம், பெண்கள்னா சர்க்கிள் போட்டுக்கலாம். என் என்பவர் எண்ணின் சகோதரர். என்ன யாருன்னு தெரியாது, அதனால அவருக்கு நான் போடல. எண்ணின் சகோதரர் மட்டும் தான் சொல்லிருக்காங்க. என்ன ஆனா பெண்ணான்னு சொல்லல. ஓகேவா? சரி, அடுத்து பி என்பவர் எண்ணின் சகோதரர். பி என்பவர் என்னுடைய சகோதரர் பி அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் என்ன ஆனா பெண்ணான்னு சொல்லல. அடுத்து பி என்பவர் எண்ணின் சகோதரர். அடுத்து சொல்றாங்க எம் என்பவர் டி இன் சகோதரர். எம் என்பவர் யார் அப்படின்னா டி இன் சகோதரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க டி என்னன்னு சொல்லல, ஆனா பெண்ணான்னு சொல்லல. டி இன் சகோதரர் எம். டி வந்து யாருன்னு சொல்லல. ஓகேவா? அவ்வளவுதான் கொடுத்திருக்கான். கீழ்கண்டவைகளில் உறுதியானதா அமையும் உறவு எதுன்னு சொல்லியிருக்கான். இதுல ஆண் பெண் யார் தெரியாது, டி என்னன்னு தெரியாது, என் என்னன்னு தெரியாது. ஆக மொத்தம் ஆனா இவங்க எல்லாமே அண்ணன் தம்பியோ இல்ல அக்கா தங்கச்சோ யாரோ இருக்க போறாங்க. எம்மோடைய அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இல்லைன்னா தங்கையா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம். சேம் அதேதான். ஒரே நேர்கோட்டுல இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி தங்கை அக்கால வந்துருவாங்க. ஓகேவா? சரி, இப்ப என் என்பவர் பி இன் என்ன? பி உடைய என் என்பவர் பிக்கு பி இன் சகோதரரான்னு கேக்குறாங்க. என் என்பவர் பி இன் சகோதரரா? தெரியாது. நம்மளுக்கு இங்க கோடு போடாதது, இந்த இதுல டயகிராம் வரையாததை நமக்கு இங்க கேட்டிருக்காங்க அப்படின்னாலே நம்ம ஒமிட் பண்ணிடலாம். டிக்கே நமக்கு தெரியாது, டி கண்டுபிடிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்னதான்? சி தான் ஆன்சர். ரவுண்ட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாரு. எம் என்பவர் பி இன் சகோதரர். எம் என்பவர் பி இன் சகோதரர். ஆமா, ஒரே நேர் கொண்டாங்க, சகோதரர் தெரியும். மீதி இருக்கிறவங்க எல்லாம் என் என்பவர் பி இன் சகோதரருக்கு தெரியுமா? தெரியாது. மீதி அந்த டயகிராம் வரையாததுனால ஆனா பெண்ணான்னு தெரியாதனால நமக்கு தெரியாது. அதை இங்கேயே ஒமிட் பண்ணிடலாம். என்ன தெரியாது, டி தெரியாது. ஒமிட் பண்ணிட்டா எம் பி அது தெரியும். அவ்வளவுதான், ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டினுக்கு
சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து மூணாவது கொஸ்டின். 6 ஆண்டுகளுக்கு முன் பி மற்றும் கியூவின் வயது. 6 ஆண்டுகளுக்கு முன் பி கியூவோட வயது விகிதம் என்னன்னு சொல்றான்? 6:5 சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்னன்னு சொல்றான்? 11:10 அப்படின்னு சொல்றாங்க. இப்போது பி யின் வயது என்ன? தற்போது பி யின் வயது என்னன்னு கேக்குறாங்க. சைடுல டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். 5க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் 5, 6க்கும் 5க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் 5. சைடுல ரெண்டு நம்பரும் சேமா இருந்துச்சு, இந்த டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல எக்ஸ போட்டு ஈக்குவல் டு போட்டு லெஃப்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துனா போதும். லெஃப்ட்ல என்ன இருக்கு? 6 4 கூட்டிக்க. ஒரு நம்பர் இருந்தா அந்த ஒரு நம்பர் அப்படியே போடு. 2 நம்பர் இருந்தா 2 கூட்டி அங்கிட்டு போடு. 6 4 கூட்டினா 10. அப்ப 5x = 10. அப்படியே x = 5 அடி பார்க்கலாம் 2 வந்துரும். அப்ப x = 2. அவன் என்ன கேக்குறான்? p யின் தற்போது வயது கேக்குறான். இந்த 2 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் p ல அப்ளை பண்றேன். ஓகேவா? 2 கொண்டு போய் p ல அப்ளை பண்ண பார்க்கலாம். இந்த p ல இங்க அப்ளை பண்ணா 6 × 2 12 வரும். நான் இந்த மேல இருக்க 6ல போய் அப்ளை பண்றேன். 6 × 2 12. எப்ப? 6 ஆண்டுக்கு முன்னாடி 12. 6 வருஷத்துக்கு முன்னாடி 12 இருந்தா இப்ப பிளஸ் ஒரு 6 கூட்டுவாங்க. அப்ப 12 + 6 18 அப்படின்னு இருக்கும். இல்லையா இந்த ரேஷியோல அப்ளை பண்ணுங்க. கீழே அப்ளை பண்ணலாமேனா கீழையும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? கீழே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாரு. இந்த 2 கொண்டு போய் கீழே இருக்க ரேஷியோல அப்ளை பண்ண 2 × 11 22 வரும். 22 எப்ப? 4 ஆண்டுக்கு பிறகு 22. இப்பல இருந்து 4 ஆண்டுக்கு பிறகு 22. அப்ப இப்ப வேணும்னா என்ன செய்யணும்? 22ல இருந்து 4 கழிச்சா 18 அப்படின்னு கிடைக்கும். எந்த ரேஷியோல வேணாலும் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? மூணாவது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன் 18. சரி, அடுத்து நாலாவது கொஸ்டின் ஒரு கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்கான். ஓகேவா? கோடிங் டிகோடிங் பார்க்கலாமா? லாஜிக் என்பதை என்னன்னு சொல்லி எழுதிருக்கான்? LOGIC. லாஜிக் என்பதை BHFNK அப்படின்னு எழுதிருக்காங்க. கிளர்க் என்பதை எவ்வாறு எழுத வேண்டும்? CLERK என்னன்னு எழுதுவா அப்படின்னு கேக்குறான். இதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் பாரு. இது லாஜிக். ஓகேவா? B ல இருந்து C கிராஸ்ல போறாங்க. KLHINOFG அப்படியே கிராஸ்ல போறாங்க. சேம் அதே மாதிரியே பண்ணலாம். இங்க JIJK, இங்க Jனா இங்க K வரணும். ஓகேவா? அடுத்து இந்த லாஸ்ட்ல இங்க B இங்க C இருக்குன்னா இங்க B ல இருந்து இங்க C, J ல இருந்து K வரும். அடுத்து Q இங்க R, இங்க JKL, Kனா இங்க L, D க்கு மேல என்னன்னு வரும்? E வரும். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா JQDKB வந்திருக்கும். JQDKB அப்படின்னு இருக்கு. கிராஸ்ல போறாங்க. இங்க ஃபர்ஸ்டா இருக்கிறது லாஸ்ட்ல இருக்கும், இங்க லாஸ்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல வரும். அடுத்து செகண்டா இருக்கிறது செகண்ட் லாஸ்ட், இங்க லாஸ்ட்ல இருந்து செகண்டா இருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட்ல வந்துரும். மேல இருந்து கீழே. அவ்வளவுதான். எல்லாமே கீழே இருந்து மேல போறாங்க. அவ்வளவுதான். போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? சரி, இது நாலாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின். எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன? 3க்கு 3 இருக்கு. இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி இருந்திருப்பேன். 1 2 3. இங்கேயும் 1 2 3, மேல 3 கீழே 3. அப்படி 3க்கு 3 இருந்ததுன்னா அந்த 3 ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு 2 பண்ணி -5 பண்ணா ஆன்சர் வரும். எத்தனைக்கு எத்தனை இருந்தாலும் சரி 3 ஸ்கொயர் பண்ணா 9, 9 2 18, 18ல 5 போச்சுன்னா 13 அப்படின்னு இருக்கும். 18ல 5 போச்சுன்னா 13. அவ்வளவுதான் ஆன்சர். இதுவே 4க்கு 4 இருக்குதுன்னு வைங்களேன். 4க்கு 4 இருந்துச்சுன்னா 4 ஸ்கொயர் பண்ணு இன்ட்டு 2 பண்ணு -5 பண்ணு. 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16 2 32, 32ல 5 போச்சுன்னா 27 ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். எத்தனைக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் சொல்ல போறோம். ஓகேவா? ஸ்கொயர் இன்ட்டு 2 -5 ஆன்சர். இப்ப அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகே, சரி. அடுத்து ஆறாவது கொஸ்டின். பின்வரும் எழுத்துக்கள் சின்னங்கள் ஆகியவற்றின் தொடரை கவனிக்கவும் மற்றும் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். இது வந்து லெஃப்ட் சைடுன்னு சொல்றான், இங்க ரைட் சைடுன்னு சொல்றான். இது தேவையில்ல, ஏன்னா இது ரைட் சைடுன்னு தெரியும். நம்மளோட லெஃப்ட் நம்மளோட ரைட்னு சொல்றான். இந்த தொடரில் உள்ள அனைத்து சின்னங்களும் அகற்றப்பட்டால், சின்னங்கள்னா என்னன்னா சிம்பிள்ஸ், சின்னங்களும் அகற்றப்பட்டால் பின்வரும் பற்றி வலம் இருந்து 5வது இடத்தில் இருப்பது எது? ரைட் சைடுல இருந்து 5வதுல நம்பர் சிம்பிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் பார்ப்போமா? 1 2 3 4 5. அப்ப 5வது வலத்துல இருந்து 5வது 5ன்ற நம்பர் தான் இருக்கு. அப்ப ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன் 5. ஓகேவா? சரி, அடுத்து இது ஆறாவது கொஸ்டின். அடுத்து ஏழாவது கொஸ்டின். ஏழாவது கொஸ்டின் ஒரு சிலாஜிசம் கொடுத்து வந்துக்கிறான். ஓகேவா? சிலாஜிசம் கொடுத்துருக்கிறான். சிலாஜிசம் கவனிங்க. அனைத்து வேஃபர்ஸ்களும் மிட்டாய்கள், அனைத்து வேஃபர்ஸ்களும் மிட்டாய்கள். ஓகேவா? அனைத்து வேப்பர்ஸ்களும் மிட்டாய்கள். டயக்ராம் வரைஞ்சாச்சு. மிட்டாய் அனைத்து அப்படின்றனால அனைத்து வேப்பர்ஸ்களும் மிட்டாய்கள் அப்படின்னு எழுதியாச்சு.
இப்ப அனைத்து மிட்டாய்களும் பிஸ்கட்டுகள், அனைத்து மிட்டாயும் என்னவா இருக்குது, பிஸ்கட்டுகள் அப்படின்னு சொல்றோம். அதுவும் அறிஞ்சாச்சு. சில வேப்பர்ஸ்கள் பழச்சாறுகளாகும். இங்க வேப்பர்ஸ் இங்க இருக்குது, பழச்சாறு எங்க வரையுது, பக்கத்துல இங்க வரைய கூடாது. வேப்பர்ஸ்ல இருந்து பழச்சாறு எப்படி வரையணும்னா இப்படி வெளியில தான் வரையணும். சில வேப்பர்ஸ்கள் பழச்சாறுகள். இந்த டயக்ராம் தான் கரெக்டா இருக்கும். இது நிறைய பேர் தப்பு பண்ணிருப்பாங்க. இப்ப முடிவு வந்துட்டான். சில மிட்டாய்கள் பழச்சாறுகள், இந்த இதுல டச்சா இருந்தாலே போதும். சில மிட்டாய் எங்க இருக்குது, பழச்சாறுல டச் ஆகுதா, அப்ப இந்த கூற்று சரி. சில பிஸ்கட்டுகள் பழச்சாறுகள், பிஸ்கட்டுகள் இது பழச்சாறுல டச் ஆகுதா, அப்ப அதுவும் சரி. அப்ப கூற்று 2 மற்றும் 2, முடிவு 1 மற்றும் 2 இரண்டும் பின்தொடர்கின்றன, சரியா இருக்கும். ஓகேவா? இந்த டயக்ராம கரெக்டா போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. இதுல நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுவாங்க, பாத்துக்கோங்க. இது 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகே, சரி. அடுத்து 8வது கொஸ்டின். ஒரு வரிசையில் 47 நபர்கள், ஒரு வரிசையில் 47 நபர்கள் வடக்கு நோக்கி நிற்கின்றனர். வடக்கு நோக்கினா இப்படி மேல பார்த்து நிக்கிறாங்க. நம்மளோட லெஃப்ட் தான் லெஃப்ட், நம்மளோட ரைட் தான் ரைட், அதான் வடக்கு நோக்கி நிற்கிறது. ஓகேவா? இங்க சீமா வலது முனையில் இருந்து 22வது இடத்திலும் அப்படியே இங்க நிக்கிறாங்கன்னு வைங்க. இந்த இடத்துல சீமா வலது முனையில நிக்கிறாங்க. ஓகேவா? சீமா வலது முனையில இருந்து எத்தனை இடம், 22வது இடத்திலும் வலது முனை. அடுத்து பிணி இடது முனையில இருந்து, பிணி இடது முனையில இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க, 31வது இடத்திலும். சீமா 22வது இடம், பிணி 31வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டு பேருக்கும் சீமாவுக்கும் பிணிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறான். இவன் வலது போற ரைட் சைட்ல இருந்து, இவங்க லெப்ட் சைட்ல இருந்து. ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எப்படி தெரியும், தெரியாது. ஏன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தரை வலது புறத்திலேயே ரெண்டு பேரையும் பார்க்கணும். இல்லைன்னா ரெண்டு பேருமே இடது புறத்துல இருந்து பார்த்தா ஆன்சர் எடுத்துடலாம். ஒருத்தவங்க இடது புறத்துல இருந்து இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வலது புறத்துல இருந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் மாத்தலாமா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க, 47 நபர்கள் இருக்காங்க. அப்ப டோட்டல்ல 47 நம்ம என்ன வச்சுக்கணும், 48 வச்சுக்கணும். 48ல இருந்து 22 கழி மீது என்னன்னு இருக்கும், 26 இருக்கும். அப்ப சீமாவோட லெப்ட்ல இருந்து சீமா எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 26வது இடத்துல இருப்பாங்க. பினி லெப்ட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க, 31வது இடத்துல இருக்காங்க. அப்ப 26க்கும் 31க்கும் நடுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். 26க்கும் எதுக்கு 26, சீமா வந்து லெப்ட்ல இருந்து 26, பினி லெப்ட்ல இருந்து 31. ரெண்டு பேருக்கு நடுவில் யார் யார் இருக்கான்னு பார்க்கலாமா? 27, 28, 29, 30, 31 இங்க வந்துருவாங்க. அப்ப மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க. அப்ப ஆன்சர் 4 அப்படின்னு இருக்கும். ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேவா? ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும். லெப்ட்னா லெப்ட் கொண்டு வரணும், ரைட்னா ரைட் கொண்டு வரணும். ஒருத்தங்க லெப்ட்ல ஒருத்தங்க ரைட்ல, ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குதான் மொத்தம்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருப்பான். அதை வச்சு ரெண்டு பேரையும் லெப்டோ ரெண்டு பேரையும் ரைட்டோ மாத்திக்குவோங்க. அப்புறம் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுல எந்த தப்ப பண்ண கூடாது அப்படின்னா டைரக்டா கழிச்சுடுவாங்க. 31க்கு 26க்கு நடுவில் எத்தனை பேர், 31ல இருந்து 26 கழிச்சா 5, 5 பார்த்தா ஆப்ஷன் இல்ல, தப்புன்னு கேக்குறது. 31க்கும் 26க்கும் நடுவுல எத்தனைன்னு கேட்டா மைனஸ் பண்ணி பார்க்காதீங்க, நடுவுல எத்தனை விரல் விட்டு பாருங்க, கரெக்டா ஆகும். 31க்கும் 26 கழிச்சா 5 தான். ஆனா நடுவுல எத்தனை பேருன்னு பாருங்க, 31க்கும் 26க்கும் 27, 28, 29, 30, 31 அங்க இருப்பான். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும், 4ன்னு வந்திருக்கும். ஓகே, ஆன்சர் கரெக்டா தான் வந்திருக்கும். அப்ப 8வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகே, சரி. அடுத்து 9th கொஸ்டின். ஒரு எண்ணின் 20% ஆனது, ஒரு எண்ணின் 20%, அந்த எண் என்னன்னே தெரியாது. ஒரு எண்ணுடைய 20% ஆனது 530 20% விட நார்மல் இது எழுதுற 530ல 20% விட எவ்வளவு அதிகம் சொல்றாங்க, கூட்டல் 20% விட 180 அதிகம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த எண் யாரு அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைட்ல இருக்கிறதா பார்க்கணும். இந்த ரைட் சைட்ல இருக்கிற ப்ரொசீஜரை பார்த்தரலாம். 530 20% என்னன்னு பார்க்கணும். 530 20% 10% என்ன, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்ப 53 20% 53 ரெண்டாவது இருக்கு. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, அத ரெண்டாவது இருக்குன்னா 20%. அப்ப 53 × 2 106 இருக்கும். அப்ப இந்த ப்ரொசீஜர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 106. 106 விட 530 20% விட எவ்வளவு அதிகம், 180 அதிகமா. இந்த 180 கூட்டு அப்ப எவ்வளவு இருக்கும், 286 இருக்கும் இந்த ரைட் சைட்ல. அவ்வளவுதான் ரைட் சைட் ப்ரொசீஜரே அவ்வளவுதான். 530ல 20% விட 180 அதிகம், 530ல 10%, 53 20% 106. அப்ப 106 விட எவ்வளவு அதிகம், 180 அதிகம். கூட்டினா 286. அப்ப இந்த ரைட் சைடே 286 தான் வரும். அப்ப ஒரு எண்ணில் 20%, அந்த எண்ணில 20% எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 286. அந்த எண் யாரு பார்த்தா போதும். இப்ப கண்டுபிடிக்கலாமா? இப்ப டேரக்டா அடிச்சு பாரு. 1 20 20, 5 20 100, கீழே 5 இருக்கு. அப்ப 5 அந்த சைடு போனா x = 286 × 5 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர்
எப்படி 5ஆல மல்டிப்ளை பண்றது ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? என்ன நான் மல்டிப்ளை பண்ண போறது? 286 5ஆல பெருக்க போறோம். எப்படி பெருக்க சொன்னேன்? ஒரு 0 சேர்த்து 2ஆல டிவைட் பண்ணா ஆன்சர். அப்படியே ஒரு 0 சேர்ப்பாங்களா? அப்படியே 2ஆல அடி. 28ல பாதி எவ்வளவு? 14. 60ல பாதி எவ்வளவு? 30. அவ்வளவுதான். 14 30 இருக்கும். ஆன்சர் எங்க இருக்குது? ஏ ஆப்ஷன்ல இருக்கு. இதுவே பெருக்கிட்டுலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? எங்க டைம் ட்ரிக்கை யூஸ் பண்ணுமோ டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த 9வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, சரி. அடுத்து 10வது கேள்வி. இந்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள 5 3 இலக்க எண்களை அடிப்படையாக கொண்டது. லெஃப்ட்ல, அதாவது இது வந்து லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டான். இங்கிட்ட ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட், மொத்தம் 5 டிஜிட் இருக்கு. 3 இலக்க எண்களை கொண்டுள்ளதுன்னு சொல்றான். எடுத்துக்காட்டு 697ல முதல் இலக்கம் என்னன்னு கேட்டா 6, 2வது இலக்கம் என்னன்னு கேட்டா 9, 3வது இலக்கம் எதுன்னு கேட்டா 7 அப்படின்னு சொல்லியிருக்கான். அனைத்து செயல்பாடுகளும் இடம் இருந்து வளமாக செய்ய வேண்டும். எல்லா எண்களும் ஏறு வரிசையில் அமைந்திருந்தால் எத்தனை எண்கள் நிலை மாறாமல் இருந்திருக்கும்? அப்படியே நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? 589 ஃபர்ஸ்ட் நம்பர், 2வது நம்பர் 365, 3வது நம்பர் 451, 4வது நம்பர் 749, அடுத்து 159. இதுதான் 5 நம்பர் அவன் கொடுத்திருக்கிறது. எல்லா எண்களுமே ஏறு வரிசையில எழுது அப்படின்னு சொல்றான். 589 ஏறு வரிசையில தான் இருக்குது. 5 8 9. இங்க 365ங்கிறது 3 5 6ன்னு இருக்கும். அதனால இது இடம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை என்ன எழுதலாம்? 145ன்னு எழுதலாம். இதுவும் இடம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை என்ன எழுதலாம்? 4 7 9ன்னு எழுதலாம். இதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க 159 அப்படியே எழுதலாம். அப்ப இடம் மாறாமல் இருக்கிற நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும். எத்தனை எண்கள் இடம் மாறாமல் நிலை மாறாமல் இருக்கும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் அப்ப என்ன? 2. ஃபர்ஸ்டும் லாஸ்டும் தான். மீதி இருக்கிறது எல்லாமே நிலை மாறிடுச்சுன்னு சொல்லிடலாம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். 10க்கு ஆன்சர் ஏ. ஓகே, சரி. அடுத்து 11வது கேள்வி. ஒரு எண்ணை, இந்த கொஸ்டின் ஆக்சுவலா இன்னைக்கு கிரைம்ல எடுக்கிற ஐடியாவே இல்ல. இந்த 11வது கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க. இந்த கொஸ்டினை அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியல. நான் லைட்டா எழுதி அனுப்பிச்சு விட்டேன். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அதனால நான் கிரைம்ல எடுத்து விட்டேன். இதை பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு புரியும். ஓகேவா? பாக்ஸ்ல அழகா நீட்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு எண்ணிலிருந்து 35 கழிச்சா அந்த எண்ணோட மதிப்பு 20% குறையுது அப்படின்னு சொல்றான். 35 கழிச்சா 20% குறையுது. அப்ப 35 தான் 20%. அப்ப அந்த எண்ணி அதுன்னு கண்டுபிடிக்கலாம். 20% தான். அந்த 20% தான் 35 கழிச்சா 20% குறையுதுன்னு சொல்றான். அப்ப 100% நம்பர் என்னன்னு பாத்திரலாம். பார்த்துட்டா ஆன்சர் வேலை முடிஞ்சு. இப்ப 1 20 20 5 20 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 5 × 35 எவ்வளவுன்னு பாரு. 5 × 35 மல்டிப்ளை பண்ணனா 175ன்னு வந்துருக்கும். 5 30 150, 5 × 5 25, 150 25 175. அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா 175. அவ்வளவுதான். இப்ப அவன் கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா, அந்த எண்ணுல 5ல 4 மடங்கு என்ன அப்படின்னு கேட்கிறான். நம்பரை முடிக்கல. 5ல 4 மடங்கு என்ன? 175. அதுல 5ல 4 மடங்கு என்னன்னு பார்த்தா ஆன்சர். இப்ப அது 5ஆல் அடிப்பாங்களாம். 3 5 15, 5 25, 35 × 4 140 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 140. அவ்வளவுதான். ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். வேற எங்கிட்ட நீ ட்ரை பண்ணாத ஆன்சர் வராது. ஓகேவா? பாக்ஸ்ல ஈஸியா ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு அந்த எண்ணின் 5ல் 4 மடங்கு யாருன்னு கேட்கிறான். 4ஆல உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா 4 மடங்கு யாருன்னு தானே கேள்வி கேட்கிறான். 4ஆல டிவைட் ஆகிறதா ஆன்சரா இருக்கும். 70 4ஆல டிவைட் ஆகாது. 90 4ஆல டிவைட் ஆகாது. ஆனா அந்த பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் 4ஆல டிவைட் ஆகும். இந்த ரெண்டுல தான் உனக்கு போட போறோம். ஆப்ஷன் வந்து ட்ரை பண்றதா நீங்க ட்ரை பண்ணலாம். ஈஸியா போடலாம். ஓகேவா? அதை விட ஈஸியா வந்து இந்த மெத்தட் தான். பாக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோ. 35 கழிச்சா 20% குறையுது. 35 கழிச்சா 20% குறையுது. அப்ப 100% யாரு? மேல கீழே அடிச்சோன்னா அந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அதுல 5ல 4 பங்கு யாருன்னா ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? சரி, இது 11வது கேள்வி. அடுத்து 12வது கேள்வி. ஒரு இடத்தின் மக்கள் தொகை முதலாம் ஆண்டில் 1%, 2வது ஆண்டில் 2% அதிகரித்தால் நம்ம எந்த ஃபார்முலால போட்டுடலாம்? a + b + ab/100 இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? முதலாம் ஆண்டுல 1%, 2ஆம் ஆண்டுல 2% அதிகரிக்குதுன்னா பிளஸ், குறையுதுன்னா மைனஸ். அடுத்து பிளஸ் 1 × 1, 1 × 2 /100. 1 + 2 என்ன? 3 இருக்கும். 3 + இங்க என்ன இருக்கும்? 2/100. 2/100 வேற எப்படி எழுதலாம்? 0.02 எழுதலாம். அப்ப 3 + 0.02 என்னன்னு இருக்கும்? 3.02 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் 3.02 எங்க இருக்குது? சி ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா? a + b + ab/100. 1 + 2 + 1 × 2/100. 1 × 2னா 2 தான். 2/100 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 0.02 இருக்கும். முன்னாடி இருக்கிற 1 2 கூட்டினா 3.02 ஆன்சர் வந்துடும். புரியுதா? இது 12வது கொஸ்டின். அடுத்து 13வது கொஸ்டின்.
13வது கொஸ்டின் நான் உங்களுக்கு டேஸ் நடத்திருக்கேன். அதுக்கு பிராக்டிஸுக்கு உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? பிப்ரவரி 20 1999 சனிக்கிழமை. அடுத்து அவன் கேட்கறது 1997 கேட்கறான். நடுவுல இருக்கிற 97ல இருந்து 99 வரை கூட்டணுமானா கூட்ட தேவை கிடையாது. 99ல இருந்து 97 வரைலாம் வர தேவையில்ல. நீ எங்க வந்துடலாம். இங்க பாரு, பிப்ரவரி 20 1999 சனிக்கிழமை. அதே பிப்ரவரி 20 1998 என்ன கிழமையா இருக்கும்? இங்க சனிக்கிழமையா இருந்துச்சுன்னா அதோட முன்னாடி வருஷம் சேம் அதே தேதி. இங்க 99 சனிக்கிழமை, 98 என்ன கிழமையா இருந்திருக்கும்னா வெள்ளிக்கிழமையா இருந்திருக்கும். 98 என்ன கிழமையா இருந்திருக்கும்? வெள்ளிக்கிழமையா இருந்திருக்கும். நம்ம எங்க போக போறோம்? 97 டிசம்பர்ல இருந்து 98 பிப்ரவரி வரை போக போறோம். அவ்வளவுதான். இப்ப 1997 டிசம்பர் 30. அடுத்து என்ன இருக்குது? ஜனவரி இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? பிப்ரவரி வந்துடும். ஜனவரினா என்ன? 1998. நம்ம கேட்கறதுதான். பிப்ரவரியில என்ன தேதி வரை கேட்டிருக்கோம்? 20 தேதி வரை கேட்டிருக்கோம். இப்ப டிசம்பர்ல மீதி எத்தனை நாள் இருக்குது? டிசம்பர் 30 தேதி வரை சொல்லியாச்சா? டிசம்பர்ல 31 நாள் இருக்கும். நம்மளுக்கு 30 நாள் கொடுத்துறானா மீதி எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள் தான் இருக்குது. ஜனவரியில மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 31 நாள் இருக்கும். பிப்ரவரியில அவன் கொடுத்துருக்க அத்தனை தேதியும் போட்டுக்கும். பிப்ரவரியில எத்தனை தேதி கேட்கறான்? 20 தேதி. பிப்ரவரி 20 தேதி அப்படியே வச்சுக்கும். ஓகேவா? 20 தேதி அப்படியே வச்சுக்கும். இதனை கூட்டிலாம் நீ டிவைட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன்? 7ஆல இங்கேயே அடி, ரிமைண்டர் மட்டும் பாருன்னு சொன்னேன். இது 7ஆல அடிபடணும்னா இந்த 1 அப்படியே வச்சுக்கோ. 7ஆல அடி 7 4 28, மீதி என்னன்னு இருக்கும்? 3 இருக்கும். இங்க 7 2 14, மீதி என்னன்னு இருக்கும்? 6 அப்படின்னு இருக்கும். இந்த ரிமைண்டரை மட்டும் பார்க்கலாம். இங்கேயும் 7ஆல கூட்டினா எதை அடிபடுதான் நீ அடிச்சிடலாம். 6 1 7 தூக்கிடு. மீதி என்னதான் இருக்குது? 3 தான் இருக்குது. 3 தான் மீதி இருக்குது. அப்ப இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து 3 நாள் முன்னாடி போனா போதும். வெள்ளினா வியாழன், புதன், செவ்வாய். அப்ப ஆன்சர் என்னன்னு இருக்கும்னா செவ்வாய் அப்படின்னு இருக்கும். இதை நான் உனக்கு இந்த மெத்தட் புரியல அப்படின்னா கூட்டி தான் சார் புரியும்னா நீ கூட்டி போடு. 20 ஒரு 31 51, 51ல 1 51 1 52. 7ஆல டிவைட் பண்ணு. 7 49, மீதி 3. அந்த 3 அப்படியே ரிவர்ஸ்ல போ. வெள்ளினா வியாழன், புதன், செவ்வாய் போ. ஆன்சர் வரும். இது சின்ன நம்பர் இருக்கிறனால நீ கூட்டிட்டு போட்டுருவ. இதுவே பெருசா 127 148 கூட்டுறதுக்கே டைம் ஆயிடக்கூடாதுல. அந்த மாதிரி சம்மு வந்துச்சுன்னா அந்த மாதிரி ரிமைண்டர் தான் உனக்கு ஈஸியா இருக்கும். அதை நான் காலண்டர் சம்ம நடத்தி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டிருக்கேன். நீங்க அதையும் வாட்ச் பண்ணி ஈஸியா இருக்கும் அந்த ட்ரிக்கு. ஓகேவா? சரி, இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன? செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? சரி, அடுத்த சம். இது 13வது கொஸ்டின். நீ ஃபுல்லா கூட்டிட்டு இருக்காத. மறுபடியும் சொல்றேன், 99ல இருந்து 97 வரை கூட்டி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 99ல இருந்து 98க்கு வந்து 97ல இருந்து 98க்கு டேட்டா கனெக்ட் பண்ணிக்க. ஆன்சர் சீக்கிரம் எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு கடிகாரம் தற்பொழுது 8:45 காட்டுது அப்படின்னு சொல்றான். 8:45 மணி மூலம் மட்டும் பாரு. ஓகேவா? சார் நிமிடம் முள். அவன் கேள்வி கேட்கறது நிமிடம் காட்டும் முள் எந்த திசையை நோக்கி இருக்குன்னு கேட்கிறான். நிமிடம் முள் 45 எங்க இருக்கும்? இதுதான் 9, இது 12, இது 6, இது 3. அப்ப 45 இங்க இருக்கும். கரெக்டா டைரக்ஷன் 8:45 8:45 இங்க இருக்கும் நிமிடம் முள். நீ இந்த டைமை மட்டும் பார்த்தா போதும். நீ ஃபுல்லாலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. 45 எங்க இருக்கும்? இந்த 9 நோக்கி நிற்கும். இங்கதான் 9 இருக்குது, இங்க 12 இருக்குது. ஓகேவா? 8:45 நிமிடம் முள் இங்கிட்டு 9 நோக்கி நிற்கும். அவன் என்ன கடிகாரத்தை 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் சுழற்றினால், எதிர் கடிகாரம்னா ரிவர்ஸ்ல வரணும். கடிகார திசைனா நேரா நார்மலா சுத்துறது, வலது பகுதி சுத்த போற. இப்ப எதிர் கடிகார திசையில எவ்வளவு டிகிரி சுத்தணும்? 135 டிகிரி சுத்த போற. நார்மலா இது எவ்வளவு டிகிரி? 90 டிகிரின்னு சொல்லுவோம். எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்ப மீதி இருக்கிறது ஒரு 90 டிகிரில பாதி 45 டிகிரி. அப்ப எங்க இருக்கும்னா இது 90 பிளஸ் இது ஒரு 45, இது 90, இது ஒரு 45. எதிர்கடிகார திசையில சுத்தினா அப்ப எங்க நிப்பான்? நிமிடம் முழு இந்த இடத்துல நிப்பான். இது என்ன திசை? இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது வடக்கு. மேற்கு, கிழக்கு, வடக்கு. சார் வடக்கு மேல இருக்கு. இப்ப எந்த திசையில நிமிடம் முழு இருக்குன்னு பாரு. தென்கிழக்குல இருக்குது. நிமிடம் முழு எங்க இருக்குது? தென்கிழக்குல இருக்குது. நார்மலா மேற்க பார்த்து நிப்பான். இங்க இருந்து எதிர்கடிகார திசைனால நான் கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறேன். சுத்தும் போது 90 டிகிரி வந்துடும். அடுத்து ஒரு 45 டிகிரி, ரெண்டும் கூட்டா 135 டிகிரி. அப்ப 45 டிகிரினா எங்க நிற்கும்? தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல நிற்பான். அப்ப தென்கிழக்குன்னு நீ ஆன்சர் நோட் பண்ணிட வேண்டியதான். அப்ப 14வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா தென்கிழக்கு. ஓகேவா? சரி, இது 14வது கொஸ்டின். அடுத்து 15வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாரு. 60 லிட்டர் கலவையை பாலும் தண்ணீரும் 1:1 விதத்துல கலக்குறாங்க. பால் தண்ணீர் எந்த விதத்துல? 1:1. 60 1:1 பிரிச்சா என்ன இருக்கும்? 30 30. அப்ப பால் ஒரு 30, தண்ணி ஒரு 30 அப்படின்னு இருக்கும் என்ற விதத்துல இருக்குது. இந்த கலவை எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால், தண்ணீரை நம்ம சேர்க்க போறோம்.
எத்தனை லிட்டர் தண்ணீர் கடந்தால் புதிய விகிதம் என்னன்னு இருக்கும்? 3/4 மாறும். மேல 30 அப்படியே 3 இருக்குது. கீழே இப்ப என்ன இருக்கணும்? 40. மேல 30 40 சுருக்குனா 3 4 வரும். மேல 30 அப்படியே இருக்குது. அப்ப இங்க 30 பிளஸ் இங்க என்ன இருக்கும்? தண்ணீரை 10 லிட்டர் கலந்தா 40 ஆயிரம் போகுது. அப்ப ஆன்சர் என்ன இருக்கும்? 10 இருக்கும். அவ்வளவுதான். 15வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? கிரைம் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய பேர் டெலிகிராம்ல கேட்டுட்டே இருந்தீங்க, அதனால தான் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்பவே உங்களுக்கு காக்கி யூனிஃபார்ம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேவா? இது வரை நம்மளுக்கு டெஸ்ட் சீரிஸ்ல போன அத்தனை கொஸ்டினுமே டெலிகிராம்ல கொடுத்துருக்கோம். டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே இருக்குது. அதுல இருக்கிறத டெஸ்ட் அடிச்சு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.